guys, இந்த வீடியோல எப்படி வந்து பாலிமார்ஃபிசம் ஒர்க் ஆகுது, பாலிமார்ஃபிசம் எப்படி நம்ம ரியல் லைஃப் கான்செப்ட்ல நம்ம படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாலிமார்ஃபிசம்ன்றது நிறைய பேர் சொல்லுவாங்க. பாலினா மெனி, மார்ஃபிசம்னா ஃபேஸு. அப்போ ஒரு கிளாஸ்ல இருக்கிற ஒரு மெத்தடு நிறைய கிளாஸ்ல வேற வேற ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ்ல போய் அது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? ஸோ அதே தான் எக்ஸாக்டா. இப்போ உங்க வாட்ஸ்அப் ப்ரோக்ராம் வச்சு அந்த எக்ஸாம்பிள பார்க்கலாம். மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், ரைட்? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ்குள்ள இருக்க ஒரு மெத்தட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன், வாய்டு மெத்தடு. இதை எதுவும் ரிட்டர்ன் பண்ணாது. இப்போ இந்த இடத்துல சென்டிங் அ ஜென்ரிக் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்க ஒரு டெக்ஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன். மெசேஜ் சென்ட் பண்ணும். த மெசேஜ் எதர் பி அன் டெக்ஸ்ட் மெசேஜ், இமேஜ் மெசேஜாக இருக்கலாம், வீடியோ மெசேஜாக இருக்கலாம், ரைட்? இப்போ ஒரு மெசேஜ் ஜென்ரிக் மெசேஜ் இது அனுப்புது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெசேஜ்ன்ற கிளாஸ்க்குள்ள இருக்க ஒரு மெத்தட் வச்சு நான் கொடுத்துருக்கேன். இப்போ டெக்ஸ்ட்ன்னு சொல்லிட்டு நம்ம டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புவோம்ல, அதை ஒரு கிளாஸ்ல நம்ம கொடுத்துருக்கோம், ஓகேவா? ஸோ இப்போ டெக்ஸ்ட் மெசேஜ் நம்ம கொடுத்துருக்கோம். எக்ஸ்டெண்ட் கீவேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? இன்ஹெரிட்டன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், ரைட்டா? அப்போ எக்ஸ்டெண்ட் கீவேர்டு நான் யூஸ் பண்ற மூலியமா இந்த டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து இந்த சென்ட் மெசேஜ் மூலியமா அது ஆக்சஸ் ஆகுது, ரைட்டா? அப்ப இந்த டெக்ஸ்ட் மெசேஜ்ன்றது ஒரு கிளாஸ். அதே மெசேஜை நான் அதே மெத்தடை நான் இந்த டெக்ஸ்ட் மெசேஜுக்கும் நான் கூப்பிட்டுருக்கேன். அந்த மெத்தடை வந்து இதுக்கும் நான் கூப்பிட்டுருக்கேன். பட் ஆனா இது எப்படி மெசேஜ் சென்ட் ஆகுது? சென்டிங் அ டெக்ஸ்ட் மெசேஜ். இதுல டெக்ஸ்ட் மெசேஜ்ன்ற கிளாஸ்ல நம்ம டெக்ஸ்ட் நம்ம டைப் பண்ணோம்னா அது டெக்ஸ்டா நம்மளுக்கு சென்ட் ஆகுது, ரைட்? அப்ப இங்க இருக்கிற மெத்தடை தான் நம்ம இந்த கிளாஸ்க்கு யூஸ் பண்றோம். அப்ப சேம் நேம் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது அது என்ன பாலிமார்பிசம்னு சொல்லுவாங்க? ரன் டைம் பாலிமார்பிசம், ரைட்? ஓகே. அடுத்தது கிளாஸ். கிளாஸ்ன்றதுல என்ன கிளாஸ் நம்ம எடுத்திருக்கோம்னா இமேஜ். இப்போ ஒரு மெசேஜ் நான் இமேஜ் வழியா நான் சென்ட் பண்றேன் அப்படின்னா நம்ம இமேஜ்னு ஒரு கிளாஸ் நம்ம எடுத்திருக்கோம், ஓகே? இதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு, எக்ஸ்டர்ன் பண்ணுது. அப்ப இங்க இன்ஹெரிட்டன்ஸ் நான் கொடுக்குறேன். எக்ஸ்டர்ன்ஸ் மெசேஜ். அப்ப இங்க இருக்கிற மெசேஜ்ன்ற மெத்தடை நான் எடுத்துக்கிறேன். மெசேஜ்ன்றது நார்மலா ஒரு கிளாஸ். அந்த கிளாஸ்ல இருக்க மெத்தடை நான் இந்த இமேஜ்ன்னு இருக்கிற கிளாஸ்க்குள்ள இருக்க நான் கால் பண்றேன் அந்த மெத்தடை. இப்ப சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல சென்டிங் அண்ட் இமேஜ் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போகும், ஓகே? அதே மாதிரி தான் இப்ப வீடியோ மெசேஜ் அப்படின்னு. இப்ப நான் ஒரு வீடியோவா ஒருத்தவங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் அப்படின்னா ஷேர் ஆகுது. பட் ஆனா அது எந்த கிளாஸ்ல இருக்க மெத்தட் டிபெண்ட் ஆகுது? மெசேஜ்ன்னு இருக்கிற கிளாஸ்ல இருக்கிற அந்த சென்ட் மெசேஜ்ன்ற மெத்தடை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கு இந்த வீடியோ, இமேஜ், டெக்ஸ்ட் எல்லாமே, ரைட்? ஓகே. இப்ப ஆடியோ கூட நீங்க கொடுத்துக்கலாம். நான் வீடியோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன், ஓகே? இப்ப சென்ட் மெசேஜ்னு கொடுத்துட்டு உள்ள இருக்க சென்டிங் அ வீடியோ மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்றேன். இப்ப நம்ம எல்லா கிளாஸுமே கொடுத்துருக்கோம். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இதுல பப்ளிக்னு எங்க கொடுத்துருக்கோமோ அது ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு பேக்கேஜ்ல ஒரு பப்ளிக் கிளாஸ் தான் நம்ம கொடுப்போம். இப்ப இதுக்கு நம்ம பப்ளிக்னு கொடுத்துருக்கோம், ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றோம். இதுதான் நம்மளோட மெயின் கிளாஸ். எங்க மெயின் கிளாஸ் கொடுக்குறோமோ அங்கதான் வாய்டு மெயின்ன்றது கொடுப்போம், ரைட்? எங்க வாய்டு மெயின் கொடுக்குறோமோ அங்கதான் வந்து ஆப்ஜெக்டிவ் நம்ம கிரியேட் பண்ணுவோம், ஓகேவா? ஓகே. இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேர் வந்து மெசேஜ். மெசேஜ்ன்ற கிளாஸுக்கு நம்ம இங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். உங்களோட ஆப்ஜெக்ட் வந்து எம்எஸ்ஜி மெசேஜ், எம்எஸ்ஜி மெசேஜ், ஓகேவா? ஓகே. இப்போ ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. உள்ளா இருக்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் உள்ளா இருக்கிறத நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும், ரைட்டா? ஸோ நான் எம்எஸ்ஜி டாட் சென்ட் மெசேஜ் அப்படின்னு உள்ளா இருக்க மெத்தடை வந்து நான் கால் பண்றேன். எம்எஸ்ஜி டாட் சென்ட் மெசேஜ்னு சொல்லிட்டு உள்ளா இருக்க மெத்தடை நான் கால் பண்றேன். எனக்கு கால் பண்ண உடனே எனக்கு ரன் ஆகும். இங்க இருக்கிறது எனக்கு ஷோ ஆகும். இது 2த்தையும் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இதோட அவுட்புட் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிட்டேன், ரைட்? இப்ப நான் இதோட அவுட்புட் உங்களுக்கு ஷோ பண்றேன். கால் ஆகுதுன்னு சொன்னேன்ல, உள்ளார இருக்க மெசேஜ் எம்எஸ்ஜின்னு கொடுத்துட்டு இந்த சென்ட் மெசேஜை நான் கூப்பிடுறேன். ஓகே, சென்ட் மெசேஜ்னு கூப்பிடுறேன். நான் அப்ப ரன் பண்றேன். எனக்கு இப்ப இந்த இடத்துல ரன் ஆயிடுச்சு, ரைட்? ஓகே. இப்ப தென் இதையும் நான் வந்து கமாண்ட்ல இருந்து எடுத்துறேன். ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன்னா, வீடியோ மெசேஜ்க்கு
நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன் விஎம்எஸ்ஜி. நீங்க டெக்ஸ்ட் மெசேஜ்க்கு வேணும்னா டெக்ஸ்ட் குடுக்கலாம். இமேஜ் இமேஜ் மெசேஜ்க்கு வேணும்னாலும் நீங்க இமேஜ்ன்னு குடுக்கலாம். ஐஎம்எஸ்ஜி அப்படின்னு நீங்க எப்படி வேணாலும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். இப்போ நான் இத குடுத்துட்டு இது 2மே சேர்ந்து நான் ரன் பண்றேன். எனக்கு இது 2மே சேர்ந்து ரன் ஆயிருச்சு. ரைட்? ஓகே. சோ சிம்பிள். பாலிமார்பிசம்ல இப்போ என்ன கான்செப்ட் பார்த்திருக்கோம்னா, அம் திஸ் இஸ் ரன் டைம் பாலிமார்பிசம். ஏன் இது ரன் டைம்னு சொல்றோம்னா, அந்த பாலிமார்பிசம் அந்தந்த இடத்துல அதோட இத மாத்திக்குது. இது செண்ட் தான். மெசேஜ தான் சென்ட் பண்ணுது. பட் ஆனா டெக்ஸ்ட் மெசேஜ் சென்ட் பண்ணும்போது, அது டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல அது சேஞ்ச் ஆகும். அப்ப இது ஆப்ஜெக்ட்ட வச்சு நான் வந்து வேரி பண்றேன். ஓகேவா? அப்ப அ இப்ப வீடியோ மெசேஜ் நான் சென்ட் பண்றேன். அப்ப இதோட ஆப்ஜெக்ட்ட வச்சு இது மாறுபடுது. இதோட கேரக்டரிஸ்டிக் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேவா?